ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் எனக்குமே பர்சனலாக கேட்குறீங்க, சார் இந்த கவுன்சிலர்னால் யார் சார், சைக்காலஜிஸ்ட்னால் யார் சார், சைக்காட்ரிஸ்ட்னால் யார் சார், இவங்க எல்லாம் ஒன்றா இல்லை வேறு வேறையா, ஒருவேளை வேறு வேறையாக இருந்தால் இவங்களுக்கு இடையில என்ன சார் டிஃப்ரென்ஸ், அது மாதிரி நிறைய பேர் எனக்கு பர்சனலாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தெளிவாக இதை பற்றி சொல்கிற விதமாக தான் இன்றைக்கி உள்ள வீடியோ. நான் சிவபாலன் இளங்கோவன். முதல்ல கவுன்சிலர்னால் யார் அப்படின்னா, யாரெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்குறாங்களோ அவங்க கவுன்சிலர். அப்போ கவுன்சிலிங்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, கவுன்சிலிங்கிறது எதுவும் இல்லை. இப்போ யாராவது ஒரு பிரச்சனையோடு போகிறாங்கன்னா அவங்க பிரச்சனைக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அந்த பல சொல்யூஷன்ஸ் அவங்களுக்கு காமிச்சு இதில் எந்த சொல்யூஷன் சரியாக இருக்குமோ நீங்களே அதை செலக்ட் பண்ணிக்கிங்கன்னு அவங்கக்கிட்டே விடுறதுக்கு பேர் தான் கவுன்சிலர். இதுதான் கவுன்சிலிங். அதாவது இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கவுன்சிலிங் கொடுக்கலாம். என்ன தேவைன்னா ஒரு நான் ஜட்ஜ்மெண்டலாக அவங்களோட பர்சனல் அட்வைஸை சொல்லாமல் வேரியஸ் சொல்யூஷனை சொல்லிவிட்டு அவங்களையே அதுக்கு என்ன தீர்வுன்னு செலக்ட் பண்ணிக்க சொல்கிறது பேர் தான் கவுன்சிலிங். இதை செய்கிறவங்க தான் கவுன்சிலர். இவங்களுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் அவசியம் கிடையாது. ரெண்டாவது சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா யாருன்னா, இவங்க அடிப்படையில் ஒரு பிஎஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி, அது மாதிரி இப்போ ஒரு சைக்காலஜியை அவங்களோட துறையாக எடுத்து படிச்சுட்டு வருவாங்க. அப்போ சைக்காலஜினா என்னென்னா, ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் பிஹேவியரை பற்றி படிக்கிறவங்க தான் இந்த சைக்காலஜிஸ்ட். அவங்க ஒரு அகாடமிக்காகவும் இதை படிப்பாங்க, சில நேரத்தில் கிளினிக்கலாகவும் அவங்க வருவாங்க. அப்போ இவங்க கிளினிக்கலாக வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த டீமில் இருப்பாங்க. அப்போ இவங்க மேலே தெரப்பிஸ்ட்டோ இல்லை சைக்காட்ரிஸ்ட்டோ சொல்லக்கூடிய ஒரு கவுன்சிலிங்கை இவங்க ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க. இவங்களால் இண்டிபெண்ட்டாக ஒருத்தருக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடியாது. அவங்களே தன்னிச்சையாக ஒரு தெரப்பியோ இவங்களுக்கு சிகிச்சையோ எதுவுமே இந்த சைக்காலஜிஸ்டால் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இவங்க ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து வரவங்க, இவங்களுக்கு ஒரு பெரிய கிளினிக்கல் நாலேஜ்ன்றது இருக்காது. மூணாவது தெரப்பிஸ்ட்னு சொல்கிறோம். இந்த தெரப்பிஸ்ட்ன்றவங்க யாருன்னா, இந்த சைக்காலஜிலேயே எம்ஃபில் கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சுட்டு வரவங்க தான் இந்த தெரப்பிஸ்ட். இவங்க இது மாதிரி பல்வேறு ஒரு மன ரீதியான பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சிபிடின்னு சொல்லுவோம் இல்லையா, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, இதை பற்றி ரொம்ப விளக்கமாகவும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காகவும் அவங்க படிச்சுட்டு வருவாங்க. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில இந்த மாதிரியான கிளினிக்கல் சுச்சுவேஷனில் ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா இவங்க படிப்பை ஒட்டி என்ன தெரப்பி தேவையோ அதை சூஸ் பண்ணி அவங்க அந்த தெரப்பியை கொடுப்பாங்க. இவங்க தான் தெரப்பிஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். நாலாவதாக இருக்கிறவங்க தான் சைக்காட்ரிஸ்ட். இந்த சைக்காட்ரிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அடிப்படையில் ஒரு டாக்டர். அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் கட்டாயமாக. ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் முடித்து டாக்டர் ஆனதுக்கப்புறம் இந்த சைக்காட்ரியில் ஒரு எம்டி முடிச்சுட்டு வரவங்க தான் இந்த சைக்காட்ரிஸ்ட்னு நம்ம சொல்கிறவங்க. அப்போ இவங்க என்ன படிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, இவங்க மெயினாக டிசீசஸ் ஆஃப் மைண்டு பற்றியும் பல அப்நார்மல் பிஹேவியர்ஸ் பற்றியும் பல்வேறு மனநல பிரச்சனைகள் பற்றியும் அதற்குரிய சிகிச்சை முறைகளை பற்றியுமே முழுமையாக ஒரு மெடிக்கல் ஆஸ்பெக்டில் படிச்சுட்டு வருவாங்க. அப்போ இவங்க ஒரு பேஷண்ட்டை டயக்னோஸ் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவைன்னு முடிவு பண்ணுற வரைக்கும் சைக்காட்ரிஸ்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் நிறைய நேரத்தில் ஒரு மருந்து கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதா இருக்கலாம், இல்லை இது மாதிரி நான் ஃபார்மகாலஜிக்கலாக தெரப்பி மாதிரி கூட இருக்கலாம். அப்போ ஒரு சைக்காட்ரிஸ்ட் மருந்து மாத்திரைகளும் கொடுப்பாங்க. தேவைப்பட்டால் அவங்களே நான் ஃபார்மகாலஜிக்கலாக இது மாதிரி தெரப்பியுமே ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சைக்காட்ரிஸ்ட்னால் ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூவை ஒரு 360 டிகிரியில் எல்லாத்தையுமே அவங்களால பண்ண முடியும். அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டீமில் இருக்கிறவங்க தான் தெரப்பிஸ்ட் இருப்பாங்க, சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, கவுன்சிலர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் என்னென்ன பண்ணணுன்ற மாதிரி ஒரு டைரக்ஷன்ஸ் எல்லாமே இந்த சைக்காட்ரிஸ்ட் தான் கொடுப்பாங்க. நிச்சயமாக இன்றைக்கி இவங்களுக்கு இடையில் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தெளிவாக ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். ஸ்டே வித் மீ.